ரெட் ஜெயின் மூவிஸ் சிஓவாக பொறுப்பேற்ற பிறகு இன்பன் உதயநிதி வெளியிடும் இரண்டாவது திரைப்படம் ஆகும். தனுஷ் நடிப்பில் வெளியான இட்லி கடை படம் ரெட் ஜெயின் மூவி சிஓவாக பதவி ஏற்ற பிறகு வெளியான முதல் படம் ஆகும். 47 ஆண்டுகளுக்கு பிறகு இரு துருவங்கள் இணைந்து நடிக்கும் படத்தில் நட்பின் இலக்கணத்தை மீண்டும் ஒருமுறை நிரூபத்தில் உள்ளனர். எப்போதும் ரஜினி, கமல் என்றுதான் பெயர்களை குறிப்பிடுவார்கள். ஆனால் இந்த படத்தில் கமல், ரஜினி என்று இருக்கும். கமல் பெயர்தான் முதலில் வரவேண்டும் என ரஜினி அன்பு கட்டளை போட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதற்கு பதிலாக கமலும் ரஜினிக்கு ஒரு அன்பு கட்டளை போட்டுள்ளார். அதன்படி படத்தின் கதையையும் இயக்குனரையும் ரஜினியே தேர்வு செய்து கொள்ளலாம் என அன்பு கட்டளை போட்டுள்ளார் கமல்ஹாசன். கமல், ரஜினி இணைந்து நடிக்கும் புதிய திரைப்படத்திற்கான அறிமுக வீடியோவை இயக்குனர் நெல்சன் தனது ஃபார்முலாவில் உருவாக்கி வெளியிட்டிருக்கிறார். படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எகிரியுள்ளது. தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ரஜினியும் உலக நாயகன் கமலும் மீண்டும் ஒரு திரைப்படத்தில் இணைந்து நடிப்பது சாத்தியமா? அப்படி நடித்தால் அந்த படம் எப்படி இருக்கும் என்பதை போன்ற ரசிகர்களின் நீண்டகால ஆசைக்கு பதில் கிடைத்துள்ளது. கமல்ஹாசனின் அபூர்வ ராகங்கள் படத்தில் சினிமா வாழ்க்கையை தொடங்கிய ரஜினிகாந்த், அதன் பிறகு 3 முடிச்சு, இளமை ஊஞ்சலாடுகிறது, ஆடுபுலி ஆட்டம், நினைத்தாலே இனிக்கும் உள்ளிட்ட படங்களிலும் கமல்ஹாசனுடன் இணைந்து நடித்திருந்தார். ஒரே படத்தில் இருவரும் இணைந்து நடித்தாலும் ஒவ்வொருவருக்கும் தனி பாணி இருந்தது. வில்லனாக நடித்தாலும் ஸ்டைல், மேனரிசம் என அசத்தினார் ரஜினி. இதற்காகவே தனி ரசிகர் பட்டாளம் உருவாக இருவரும் இணைந்து நடிக்க வேண்டாம் என முடிவெடுத்தனர். அதன்படி நினைத்தாலே இனிக்கும் படம் அவர்கள் இணைந்து நடித்த கடைசி படமாக அமைந்தது. அந்த முடிவால் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாராக உயர்ந்து நின்றார் ரஜினிகாந்த். இதன் பிறகு கேயு பாலச்சந்தரின் தில்லு முல்லு படத்தில் கமல்ஹாசன் கேமியோ ரோலில் திரையில் தோன்றினாலும் இருவரும் இணைந்த படமாக அது பேசப்படவில்லை. காலங்கள் ஓட கடந்த 47 ஆண்டுகளாக இருவரும் இணைந்து நடிக்காத சூழலில் இருவரும் இணைந்து நடிப்பார்களா என்ற எதிர்பார்ப்புக்கு தீனி போடும் விதமாக ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்கிறார்கள் என்ற அறிவிப்பு வெளியாக எதிர்பார்ப்பு எகிரியது. இயக்குனர்களின் பட்டியலில் விருப்பமான நெல்சனை டிக் செய்த ரஜினி தன்னுடைய செல்ல இசையமைப்பாளர் அனிருத்தையும் ஓகே செய்துள்ளார். இந்நிலையில் நெல்சனின் வழக்கமான டார்க் ஹூமர் காமெடியுடன் உருவாகியுள்ள ப்ரோமோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. கார் சாவியை தூக்கி போட்டு ரஜினி ஸ்டைலாக நடப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருந்தாலும் யார் ஹீரோ என்ற கேள்வி வலுத்துள்ளது. ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பை தூண்டியுள்ள இப்படத்தில் யார் ஹீரோ, யார் வில்லன், சக நடிகர்கள் யார் என்பது குறித்த தகவல்கள் போக போக தெரியவரும். விமர்சனங்களை சந்தித்து கம்பே கொடுத்த நெல்சன் மீண்டும் ரஜினியை வைத்து ஜெயிலர் 2 படத்தை இயக்கி வருகிறார். இந்த படம் வரும் ஆகஸ்ட் மாதம் திரைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்தை தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் டான் பட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இயக்கும் படத்தில் நடிக்கிறார்.